இந்த ஒரு சம்பவத்துல என்ன அப்படின்னா, இந்த ஸ்விட்சஸ் 2மே இது நம்ம எல்லா மீடியால எல்லாருக்குமே தெரியும். இப்ப ஒவ்வொரு லேமனுக்குமே தெரியும். அது எப்படி வொர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. 2ம் மெக்கானிக்கலா மேல இழுக்கப்பட்டு, பின்னால தள்ளப்பட்டு லாக் பண்ணப்பட்டது. அதாவது ரன் பொசிஷன்ல இருந்து கட் ஆஃப் பொசிஷனுக்கு 2மே வந்திருக்கு. 1 செகண்ட் வித்தியாசத்துல. ஒண்ணு ஃபர்ஸ்ட், இன்னொன்னு அப்புறம். இதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறிய கிளப்பிடுச்சு. போன வாரம் கூட இங்க ஒரு டெல்டா ஏர்லைன்ஸ்னு ஒரு பெரிய ஏர்லைன்ஸ், அது ரிட்டயர்ட் கேப்டனோட நான் ஒரு 1/2 மணி நேரம் இத பத்தி பேசிட்டு இருந்தோம். என்னன்னா பாசிபிலிட்டி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இது மாரி சமயத்துல என்ன ஆகும்னா, 2 இன்ஜின் ஃபெயிலியர் ஆகும்போது ரீசைக்கிள் பண்ணலாம். ரீசைக்கிள்னா நம்மளே டெலிபரேட்டா 2 இன்ஜினையும் கட் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்றது அப்படின்னு. அந்த மாரி ஒரு சம்பவம் நடந்திருக்குமா அப்படின்னா, அது ஒரு கொஸ்டினபிளா இருக்கு. ஏன்னா, இது மாரி நடக்கும்போது பைலட் கான்வர்சேஷன் இருக்கும். அதாவது அது பொறுமையான ஒரு அந்த பதட்டமான நேரத்துல கூட 2 பைலட்டுக்கும் கான்வர்சேஷன் இருக்கும். அதுல வந்து ஒரு பைலட் 2 பைலட்ல ஒரு பைலட் ஷவுட் பண்ணுவாங்க. இன்ஜின் த்ரஸ்ட் போயிடுச்சு. இன்ஜின் நின்னு போச்சு. நம்ம ரீசைக்கிள் பண்றோம். இது மாரி கான்வர்சேஷன் இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் கான்வர்சேஷன். அதோட சண்டை வந்துராது. ஏன் இத கட் பண்ண? நான் கட் பண்ணல. அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷன் மட்டும் தான் இந்த ஏஏஐபி பிரிலிமினரி ரிப்போர்ட்ல வெளிய வந்திருக்கு. இதுதான் பெரிய சந்தேகத்த வந்து கிளப்பி விட்டுருச்சு. ஒண்ணா அவங்க முழுசா சொல்லியிருக்கணும். அல்லது அது சொல்லாத இருந்திருக்கணும்.